ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி, அதாவது ஐடிசியில பிளாக்டு கிரெடிட் அப்படிம்பாங்க. செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னா அதுக்கு முன்னாடி எது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் நம்ம ஐடிசி எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ச்சேஸ், எக்ஸ்பென்சஸ், பிக்சட் அசெட், ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் பண்ற எல்லா இன்கத்தை ஜெனரேட் பண்ணக்கூடிய எல்லா செலவுகளுக்கும் நீங்க ஐடிசியை எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருந்தாலுமே நீங்க சில இடத்துல தடை செய்யப்பட்ட ஐடிசியா கருதப்படுது. அது என்னன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பொருளை நம்ம சேல்ஸ்க்காக வாங்குறோம் அல்லது மேனுஃபேக்சர் பண்றதுக்காக, ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக வாங்குறோம். ஆனா சில இடத்துல ஐடிசிய நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அது தப்பு இல்லை. ஆனா என்னென்ன சிச்சுவேஷன்ல அந்த ஐடிசிய நம்ம ரிஜெக்ட் பண்ண வேண்டிய, அதாவது எடுத்துக்க கூடாத சமயம் வருது. அதாவது அதுக்கு பேர் தான் பிளாக்டு கிரெடிட் அப்படிங்கிறாங்க. முக்கியமா ஒரு பொருள் வந்துட்டு நம்ம வாங்குறோம், நஷ்டம் அடையுது அல்லது காணாம போகுது அல்லது திருட்டு போகுது. சில சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும், அல்லது தீப்பிடிச்சு எரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அல்லது ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்கை சீரழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது மெயினா நம்ம வாங்கி வச்சிருப்போம் ரொம்ப நாளா, எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சேல் பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வாங்கி வச்சிருப்போம். ஆனா அந்த பொருள் கண்டம் ஸ்டாக்கா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ஒரு சில பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் அந்த பொருள் வந்து அதோட லைவ்ல இருக்கும். அப்ப அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அது வந்து கண்டமாகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஸ்கிராப் மெட்டீரியலா அது மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறோம் அல்லது ஒரு ஃப்ரீ சாம்பிள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் மற்ற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் வேண்டி. அப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ காக தான் நம்ம இந்த ஐடிசிஐ நம்ம எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. இந்த சொன்ன லிஸ்ட் படி இருக்கிற ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருந்தாலும் நம்ம இந்த ஐடிசியை எடுத்துக்க கூடாது. இதுவே தடை செய்யப்பட்ட பகுதி ஜிஎஸ்டி ஐடிசி. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மற்றொரு காணொலியில விரிவான விளக்கத்துடன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.